பிரம்மம் ஒன்றுதான். பிரம்மம் ஒன்றுதான்.
அடி வைக்க வண்டி கிட்ட போறேன் இனிமேதான் விடுவீங்களா தாயாரா? ஒன்னா இருந்தா தானப்பா. இனிமேதான் விடுவீங்க. இஷ்டம் இல்லை அவங்க 2 பேருக்கா? ஒன்னாவாப்பா? ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று வாழ்த்துவோம். முதல் வருஷத்துல டாம் டூம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால பொறுமையா பண்ணலாம். இன்னும் நிறைய இருக்குது கல்யாணத்துல. இப்ப அடுத்ததா பாவன ரூபமாக அப்படின்னா நம்ம மனசாட்சிக்காக என்ன பண்ண போறோம்? ஜெகஜனனியாக விளங்கக்கூடிய, லோகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய தாய் தந்தையாகவும், அதே மாதிரி கலியுகத்துல பிரதட்சமான பலன் தரக்கூடிய இறைவன் எம்பெருமான் வெங்கடாஜலபதி. அதே மாதிரி பெருமாளுக்கு இன்னொரு கொண்டாடி இருக்காங்க, தெரியல யாரு? இல்லையா? இப்ப இங்க ஆண்டாள்லாம் தனிப்பட்ட முறையில் வரமாட்டாங்க. ஆண்டாள் திருக்கல்யாணம் வேற இல்லையா? தாயார் திருக்கல்யாணம் மகாலட்சுமிக்கு தனியா திருக்கல்யாணம் உள்ளது. ஸ்ரீதேவி பூமி தேவி, சரியா? ஸ்ரீதேவி பூமி தேவி ஸ்ரீ சமேத ஸ்ரீனிவாச சுவாமி. இதே இங்க பெருமாள் தானே, வெங்கடாஜலபதி தான் பெருமாள். அங்க பாருங்க, வெங்கடேச பெருமாள் தான். அப்புறம் அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார். நிறைய பேர் இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அலர்மேல் மங்கை தாயார் வேற, பத்மாவதி தாயார் வேற. பத்மாவதி தாயார் வந்து ஆகாசராஜனுடைய மகள். இந்த பூமியில பிறந்து வளர்ந்து பெருமாள் ராமாவதாரம் எடுக்கும் போது 2வது தாரமாக பெருமாளை திருமணம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கடும் தவம் இருந்தவங்க. அவங்க வந்து அந்த பிறவில அவர் ஏகபத்தினி விரதன் அப்படின்றதுனால அந்த கல்யாணம் பண்ணிக்கல. இறைவன் நம்மளுக்கு கூட இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கு. அடுத்த அவதாரத்துல இல்லையா, அடுத்த அவதாரத்துல ஸ்ரீனிவாசனாக அவதாரம் செய்து அலர்மேல் மங்கை இல்லையா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மங்கையருக்கும் பிரதானமான மங்கை. அதனால்தான் அலர்மேல் மங்கை. அவன் தம்பா முதல் தாரமாகவும் ஆகாசராஜனுடைய அருமை புதல்வி பத்மாவதி தாயார 2வது தாரமாகவும் திருமணம் செய்தார். 2 பேருமே கீழ்கிறாங்க, அவர் மட்டும்தான் மேல இருக்கிறார்.
யார் மட்டும்? பெருமாள் மட்டும்தான் மேலங்கிறாரு. ரெண்டுமே செல்லாதுன்ட்டார் அப்பயே. எப்படி? ஒன்று இருந்தால் தாரம், இரண்டாவது யார் வச்சீங்கனாலும் அது பாரம். அதனால ஒன்னோடு நிறுத்திக்கிறது நல்லது இல்லையா? இல்ல நான் ஆம்பளைங்களுக்கு சொல்லல, இது பொம்பளைங்க கூட பொருத்தம், ரெண்டு பேருக்குமே பொருத்தம். உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பாருங்க. இல்ல இல்ல இது ரெண்டு பேருக்கும் பொருத்தம். அதனால ரெண்டு பேருமே அவர் கீழே வச்சுட்டு அவர் பெருமாள் வந்து மேல இருக்காரு. அப்படி இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய, எல்லாருக்கும் நார்மலா தெரியும், திருப்பதி போய் வந்தா திருப்பம் ஏற்படும், சத்தியமாக ஏற்படும். அது சந்திரனுடைய ஆதிக்க ஸ்தலம். வைணவத்துல சந்திரனியாக இருந்தாலும் அரசனாயிடலாம். அதே மாதிரி சூரியனுடைய ஆதிக்கம் நம்ம மேல பட்ட அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆயிடலாம். இது நல்லா மைண்ட்ல வச்சுங்க. அதனாலதான் திருப்பதி போய் வந்தா திருப்பம் ஏற்படும் லைஃப்ல, இல்லையா? அதான உண்மை. நிறைய பேர் அதுக்கப்புறம் பெரிய கோட்டீஸ்வரனா ஆனவங்களா இருக்காங்க. பெருமாளுடைய ஏமனஸ்தியா பயபக்தியோட இறைவனை யார் கும்பிட்டாலும் பெரிய ஆளாகும். அதனால இப்போ இப்படி சொல்லக்கூடிய அலர்மேல் மங்கை பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீனிவாச சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம். இது வரைக்கும் மாலை மாத்திரம், பூச்சல் விளையாடணும். அடுத்ததாக பெருமாளுடைய அப்பா அம்மாவா, அதே மாதிரி அலர்மேல் மங்கையினுடைய அப்பா அம்மாவாக, அதே மாதிரி பத்மாவதி தாயாருடைய அப்பா அம்மாவாக இவங்க சம்பந்தி ஆனாதான் அடுத்ததா பெருமாளுக்கு கல்யாணம், இல்லையா? இப்ப சம்பந்தி தாம்பூலம் மாத்திதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குலதெய்வமும் ஒன்று சேர்ந்தால்தான் நம்மளுடைய திருமண வாழ்க்கையில எந்த கஷ்டங்களும் இருக்காது. அப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம் சாமி, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம், கரெக்டானா? சாஸ்திரத்துல ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, விதிக்கு அப்பாற்பட்டது. அவனுடைய நேரம் நல்ல நேரம் வந்தா, நேரம் சரியில்லைன்னா அந்த பொண்ணு வச்சு செய்யும். இயற்கை மாத்திர பிறகு பிள்ளையார் பூஜை, அப்பதான் கல்யாணத்துக்கே வரும். பிள்ளையார் பூஜை, கலச பூஜை, அதுக்கப்புறமா சுவாமிக்கு பாவன அலங்காரம். ஏன்னா சுவாமி வந்து எப்போதுமே அலங்காரம் தான், பெருமாள் எப்போதுமே அலங்கார பிரியர் தான். அதனால பாவன அலங்காரம் அதான் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க இல்லையா, மேக்கப் செட் இங்கிலீஷ்ல தானே, எல்லாரும் அதுதான் யூஸ் பண்றோம். யாரும் மஞ்சள் யூஸ் பண்றதே கிடையாது. இந்த மேக்கப் செட்ல சும்மா பாவன அலங்காரம் பண்ணிட்டு, அடுத்ததா கண்காண தாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமம், யக்ஞம், ஹோமமும் கைக்கு சுவாமிக்கு கங்காண தாரணமும் யக்ஞோபவித்திர தாரணமும் பூணலும், அதுக்கப்புறமா இறுதியாக திருமங்கலையும். தயவு செய்து எல்லாரும் அங்கேயே இருங்க. திருமங்கலையும் உங்களை தேடி வரும். நீங்க போதல வரும்போது தட்டுல அர்ச்சனை வச்சிருப்பாங்க, ஆளுக்கு 2 புடி எடுத்துக்கணும். எடுத்துக்கணுமா? எடுத்துக்கூடாது. நீங்க இறைவனை தவிர வேறு யாரும் பெரியவர்கள் அல்ல. நம்ம கல்யாணத்துல போறோம்னா சில பேர் நல்லாருன்னு போடுவான், சில பேர் அவன் மனசுக்கு என்ன தோணுது போடுவான், இல்லையா? இது உண்மையதான், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம இங்க இறைவனுக்கு போடக்கூடாது. மெயினே ஐயர்தான், டார்கெட்டே ஐயர்தான் இப்பெல்லாம். ஏன்னா வெளி பேசுறாரா, தூக்கி அடிச்சாமா இந்த மாதிரி. இறுதியாக சுவாமிக்கு சேஷ அரிசி அப்படின்னு ஒண்ணு விடுவோம். அந்த அரிசியை இறைவன் மேல இருந்து எடுத்து நம்ம போட்டுக்கணும். இறைவன் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணதாக சாஸ்திரம், இல்லையா? நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வாரணம் 1000 சேமிச்சு, திருமங்கல தாரணம் ஆன பிறகு வாரணம் 1000 சேமிப்போம். வாரணம் 1000 சேமிச்ச பிறகு திருமணம் நிறைவு பெறும். அதுக்கப்புறம் சுவாமிக்கு பால் பழம் கொடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதான் பண்ண போறாரு, டெய்லி இல்லை, இனி மட்டும் பால் பழம் கொடுத்த உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாரு. நீங்க பள்ளி அடிச்ச தேவையெல்லாம் இல்லை, ஏன்னா உங்க வீட்டுக்கு தான். அதனால உங்களை தேடி பெருமாள் உங்க ஊருக்குள்ள வந்துடுவார். அதனால இதுதான் இறுதி பாகம். இப்ப நான் சொன்னதெல்லாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியாது. ஆனா இங்க நடக்கும்போது பொறுமையா இருந்து பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாயா நவுந்துட்டே போவோம். இன்னும் 1/2 மணி நேரத்துல திருமங்கல தாரணம் கண்டிப்பா ஆயிடும், கவலைப்படாதீங்க. இந்த மாலை மாத்துதல் பூ சென்று விளையாடுறது கொஞ்சம் லாங்கா இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலயே அதுதான் ஹைலைட்டா இருக்கும், அதான் சிறப்பாகவும் இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது, ஆனா நம்ம பண்றதுக்கு டைம் இல்லை இப்பெல்லாம். அதனால பத்மாவதி தாயாருக்கு அப்பா அம்மாவா, அலர்மேல் மங்கை தாயாருக்கு அப்பா அம்மாவா? முதல் அதான் அலர்மேல் மங்கை, இவரை போடுங்க. ஒரு நாள் அவர்களுக்கு கொடுத்துருங்க.
உட்காருங்க. நீங்க அவங்களுக்கு போடுங்க. எப்பவுமே வந்து பெண் குழந்தைகளுக்கு உயர்த்தி வைத்து ரெண்டு கையில பிடிங்க. அந்த பக்கம் ஒரு ஆள் பிடிங்க. ஏன்னா சகலவாத்தியம் எப்பயுமே வந்து எதுக்கு பெண் வீட்டுக்காருக்கு முதல்ல நம்ம மாலை மரியாதை செய்யணும்னா மாத்தீங்க. முதல் மனைவி லட்சுமி, அதுதான் ஸ்ரீதேவி. ஸ்ரீனா லட்சுமி. லட்சுமியை ஒரு இன்ச்சு தள்ளி வைப்பாங்க. இங்க முருகர் கோயில்ல இடப்புறத்தில் இருக்கிற தேவசேனா, தேவேந்திரனுடைய மகள், அவங்க ஒரு இன்ச்சு தள்ளி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் பூமி தேவி இருப்பாங்க, அவங்கள ஒரு இன்ச்சு கிட்ட நவுத்தி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் வள்ளி இருப்பாங்க, முருகர் கோயில், அவங்க ஒரு இன்ச்சு கிட்ட தள்ளி வச்சிருப்பாங்க. எங்களை முடித்து கவனிச்சுட்டே தெரியும், சும்மா ஒரு அரைச்சி சாஸ்திரத்திலே சொல்லி இருக்குது. முதல் மணியை விட இரண்டாவது மணி ரொம்ப கிட்டத்துல இருக்கணும், பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இரண்டாவது மணி பட்டு தலை தலைவர் ரொம்ப பெரிய மகன் வந்திருக்காரு, கண்டிப்பா இருக்காரு. வாத்தியம் विश्वं विष्णुर्वशत्कारो भूत भव्य भवत् प्रभुः भूतगृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमा गतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वः शिवस्थाणुर्भूतादिर्निधिरव्ययः सम्भवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः स्वयंभूः शम्भुरादित्यः पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो धाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो ऋषिकेशः पद्मनाभोऽमरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टा स्थविष्ठस्थविरो ध्रुवः अग्राह्यः शाश्वतः कृष्णो लोहिताक्षप्रदर्दनः प्रभूतस्त्रिककुब्धाम पवित्रं मङ्गलं परम् ईशानप्राणद प्राणो ज्येष्ठः श्रेष्ठः प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः ईश्वरो विक्रमी धन्वी मेधावी विक्रमक्रमः अनुत्तमो दुराधर्षः कृतज्ञः कृतिरात्मवान् सुरेशः शरणं शर्म विश्वरेता प्रजाभवः अधः संवत्सरो व्याल प्रत्ययः सर्वदर्शनः
अजः सर्वेश्वरः सिद्धः सिद्धिः सर्वादिरच्युतः वृषाकपिरमेयात्मा सर्वयोगविनिसृतः वसुर्वसुमनः सत्यः समात्मा संमितः समः अमोघः पुण्डरीकाक्षो वृषकर्मा वृषाकृतिः रुद्रो बहुशिरा बभ्रुर्विश्वयोनिश्रुतिश्रवाः अमृतः शाश्वतस्थाणुर्वरारोहो महातपाः सर्वगः सर्वविद्भानुर्विश्वक्सेनो जनार्दनः वेदो वेदविदव्यङ्गो वेदाङ्गो वेदवित्कविः लोकाध्यक्षः सुराध्यक्षो धर्माध्यक्षकृताकृतः चतुरात्मा चतुर्व्यूहश्चतुर्दंष्टश्चतुर्भुजः भ्राजिष्णुर्भोजनं भोक्ता सहिष्णुर्जगदादिजः अनघो विजयो जेता विश्वयोनिः पुनर्वसुः उपेन्द्रो वामनः प्रांशुरमोघः शुचिरूर्जितः अतीन्द्रः सङ्ग्रहः सर्गो धृतात्मा नियमो यमः वेद्यो वैद्यः सदा योगी वीरः माधवो मधुः अतीन्द्रियो महामायो महोत्साहो महाबलः महाबुद्धिर्महावीर्यो महाशक्तिर्महाद्युतिः अनिर्देश्य वपुः श्रीमान् अमे आत्मा महाधृधृत् महेश्वासो महीभर्ता श्रीनिवासः सताङ्गतिः अनिरुद्धः सुरानन्दो गोविन्दो गोविदाम्पतिः मरीचिर्दमनो हंसः सुपर्णो भुजगोत्तमः हिरण्यनाभः सुतपाः पद्मनाभः प्रजापतिः अमृत्युः सर्वदृक्सिंहः सन्धाता सन्धिमान् स्थिरः अजो दुर्मर्शनः शास्ता विश्रुतात्मा सुरारिभा गुरुर्गुरुतमो धाम सत्यः सत्यपराक्रमः निमिषो निमिषस्रग्वी वाचस्पतिरुदारधीः अग्रणीर्ग्रामणी श्रीमान् न्यायो नेता समीरणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्षः सहस्रपात् आवर्तनो निवृत्तात्मा संवृतः सम्प्रमर्दनः अधः संवर्तको भङ्गिरनिरोधरणीधरः सुप्रसाद प्रसन्नात्मा विश्वधृक् विश्वभुग्विभुः सत्कर्ता सत्कृतः साधुर्जह्नुर्नारायणो नरः असङ्ख्येयो प्रमेयात्मा विशिष्टः शिष्टकृच्छुचिः सिद्धार्थ सिद्धसङ्कल्पः सिद्धिदः सिद्धिसाधनः वृषाही वृषभो विष्णुर्वृषपर्वा वृषोदरः वर्धनो वर्धमानश्च विविक्तश्रुतिसागरः सुभुजो दुर्धरो वाग्मी महेन्द्रो वसुदो वसुः नैकरूपो बृहद्रूपः शिपिविष्टप्रकाशनः ओजस्तेजोद्युतिधर प्रकाशात्मा प्रतापनः वृद्धस्पष्टाक्षरो मन्त्रश्चन्द्रांशुर्भास्करद्युतिः अमृतांशुद्भवो भानुः शशबिन्दुः सुरेश्वरः औषधं जगतः सेतुः सत्यधर्मपराक्रमः भूतभव्यभवन्नाथः पवनः पावनो नरः कामः कामकृत्कान्तः कामः कामप्रदप्रभुः युगादिकृद्युगावर्तो नैकमायो महाशनः अदृश्यो व्यक्तरूपश्च सहस्रजिदनन्तजित् इष्टो विशिष्टः शिष्टेष्टः शिखण्डी नघुषो वृषः क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुर्महीधरः अच्युतप्रथितः प्राणदो वासवानुजः अपां निधिरधिष्ठानमप्रमत्तप्रतिष्ठितः स्कन्दस्कन्दधरो धुर्यो वरदो वायुवाहनः वासुदेवो बृहद्भानुरादिदेवः पुरन्दरः अशोकस्तारणस्तारः शूरः शौरिर्जनेश्वरः अनुकूलः शतावर्तः पद्मी पद्मनिभेक्षणः पद्मनाभोरविन्दाक्षः पद्मगर्भः शरीरभृत् महर्धिर्वृद्धो वृद्धात्मा महाक्षो गरुडध्वजः अतुलः शरभो भीमः समयज्ञो हविर्हरिः सर्वलक्षणलक्षण्यो लक्ष्मीवान् समितिञ्जयः विक्षरो रोहितो मार्गो हेतुर्दामोदरः सः महीधरो महाभागो वेगवानमिताशनः उद्भवः क्षोभणो देवः श्रीगर्भः परमेश्वरः करणं कारणं कर्ता विकर्ता गहनो गुहः व्यवसायो व्यवस्थानः संस्थानस्थानदो ध्रुवः परधिः परमस्पष्टः तुष्टः पुष्टः शुभेक्षणः रामो विरामो विरतो मार्गो नेयो नयोनयः वीरः शक्तिमतां श्रेष्ठो धर्मो धर्मविदुत्तमः वैकुण्ठः पुरुष प्राण प्राणद प्रणवपृतुः हिरण्यगर्भः शत्रुघ्नो व्याप्तो वायुरधोक्षजः ऋतुः सुदर्शनः कालः
परमेष्ठी परिग्रहः उग्रसंवत्सरो दक्षो विश्रामो विश्वदक्षिणः विस्तारस्थावरस्थाणुप्रमाणं बीजमव्ययम् अर्थोऽनर्थो महाकोशो महाभोगो महाधनः अनिर्विण्णस्थविष्ठो भूर्धर्मयूपो महामखः नक्षत्रनेमिर्नक्षत्री क्षमः क्षामः समीहनः यज्ञयुज्यो महेज्यश्च क्रतुः सत्रं सदाङ्गतिः सर्वदर्शी विमुक्तात्मा सर्वज्ञो ज्ञानमुत्तमम् सुव्रतः सुमुखः सूक्ष्मः सुघोषः सुखरः सुहृद् मनोहरोजितक्रोधो वीरबाहुर्विदारणः स्वापनः स्ववशो व्यापी नैकात्मा नैककर्मकृत् वत्सरो वत्सलो वत्सी रत्नगर्भो धनेश्वरः धर्मकृद्धर्मकृद्धर्मी सदसक्षरमक्षरम् अविज्ञाता सहस्रांशुर्विधाता कृतलक्षणः गभस्तिनेमिः सत्तस्तः सिंहो भूतमहेश्वरः आदिदेवो महादेवो देवेशो देवभृद्गुरुः उत्तरो गोपतिर्गोप्ता ज्ञानगम्यः पुरातनः शरीरभूतभृद्भोक्ता कपीन्द्रो भूरि दक्षिणः सोमपो मृतपः सोमः पुरुजिः पुरुषत्तमः विनयो जयः सत्यसन्धो दाशार्हः सात्वतां पतिः जीवो विनयिता साक्षी मुकुन्दो मितविक्रमः अम्भोनिधिरनन्तात्मा महोदधिशयोऽन्तकः अजो महार्घः स्वाभाव्यो जितामित्रप्रमोदनः आनन्दो नन्दनो नन्दः सत्यधर्मात्रिविक्रमः महर्षि कपिलाचार्यः कृतज्ञो मेदिनीपतिः त्रिपदस्त्रिदशाध्यक्षो महाशृङ्गकृतान्तकृत् महावराहो गोविन्दः सुषेणः कनकाङ्गनी गुह्यो गभीरो गहनो गुप्तश्चक्रगदाधरः वेधास्वाङ्गोजितकृष्णो दृढः सङ्कर्षणोच्युतः वरुणो वारुणो वृक्षपुष्कराक्षो महामनाः भगवान् भगहानन्दी वनमाली हलायुधः आदित्यो ज्योतिरादित्यः सहिष्णुर्गतिसत्तमः सुधन्वाखण्डपरशुर्दारुणो द्रविणप्रदः दिवस्पृक्सर्वदृग्व्यासो वाचस्पतिरयो निजः त्रिसामासामगः सामनिर्वाणं भेषजं भिषज सन्न्यासकृच्छमशान्तो निष्ठा शान्तिपरायणम् शुभाङ्गः शान्तिदस्रष्टा कुमुदः कुवलेशयः गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः अनिवर्ती निवृत्तात्मा संक्षेप्ताक्षेमकृच्छिवः श्रीवत्सवक्षः श्रीवासः श्रीपतिः श्रीमताम्बरः श्रीधः श्रीशः श्रीनिवासः श्रीनिधिः श्रीविभावनः श्रीधर श्रीकर श्रेयः श्रीमान् लोकत्रयाश्रयः स्वक्षस्वङ्गः शतानन्दो नन्दिर्ज्योतिर्गणेश्वरः विजितात्मा विधेयात्मा सत्कीर्तिश्छिन्न संशयः उदीर्णः सर्वतश्चक्षुरनीशः शाश्वतस्थिरः भूषयो भूषणो भूतिर्विशोकः शोकनाशनः अर्चिष्मानर्चितः कुम्भो विशुद्धात्मा विशोधनः अनिरुद्धो प्रतिरथ प्रद्युम्नो मितविक्रमः कालनेमिनिः वीरः शौरिः शूरजनेश्वरः त्रिलोकात्मा त्रिलोकेशः केशवः केशिहा हरिः कामदेवः कामपालः कामी कान्तकृतागमः अनिर्देश्य वपुर्विष्णुर्वीरोऽनन्तो धनञ्जयः ब्रह्मण्यो ब्रह्मकृद्ब्रह्मा ब्रह्म ब्रह्मविवर्धनः ब्रह्मविब्राह्मणो ब्रह्मी ब्रह्मज्ञो ब्राह्मणप्रियः महाक्रमो महाकर्मा महातेजा महोरगः महाक्रतुर्महायज्वा महायज्ञो महाहविः स्तव्यस्तव प्रियस्तोत्रं स्तुतिस्तोतारणप्रियः पूर्णः पूरयिता पुण्यः पुण्यकीर्तिरनामयः मनोजवस्तीर्थकरो वसुरेता वसुप्रदः वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमनाहविः सद्गतिः सत्कृतिः सत्ता सद्भूतिः सत्परायणः शूरसेनो यदुश्रेष्ठः सन्निवासः सुयामुनः भूतावासो वासुदेवः सर्वासु निलयो नलः दर्पः दर्पदो दृप्तो दुर्धरोऽथा पराजितः विश्वमूर्तिर्महामूर्तिर्दीप्तमूर्तिरमूर्तिमान् अनेकमूर्तिरव्यक्तः शतमूर्तिः शताननः एको नैकः स वक्र किं यत्तत्पदमनुत्तमम् लोकबन्धुर्लोकनाथो माधवो भक्तवत्सलः सुवर्णवर्णो हेमाङ्गो वराङ्गश्चन्दनाङ्गदी
वीरः विषमशून्यो घृताशीरचरश्चलः अमानी मानदो मान्यो लोकस्वामी त्रिलोकभृत् सुमेधा मेधजो धन्यः सत्यमेधाधराधरः तेजो वृषोद्युतिधरः सर्वशत्रभृताम्बरः प्रग्रहो निग्रहो व्यग्रो नैकशृङ्गो गदाग्रजः चतुर्मूर्तिश्चतुर्बाहुश्चतुर्व्यूहश्चतुर्गतिः चतुरात्मा चतुर्भावश्चतुर्वेदविदेकपात् समावर्तो निवृत्तात्मा दुर्जयो दुरधिक्रमः दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासो दुरारिः शुभाङ्गो लोकसारङ्गस्तुतन्तुस्तन्तु वर्धनः इन्द्रकर्मा महाकर्मा कृतकर्मा कृतागमः उद्भवः सुन्दरः सुन्दो रत्ननाभः सुलोचनः अर्को वाजसनः शृङ्गी जयन्तः सर्वविजयी सुवर्णबिन्दुरक्षोभ्यः सर्ववागीश्वरेश्वरः महाह्रदो महागर्तो महाभूतो महानिधिः कुमुदकुन्दरकुन्दः पर्जन्यः पावनो निलः अमृताशोऽमृतवपुः सर्वज्ञः सर्वतोमुखः सुलभः सुव्रतः सिद्धः शत्रुजिच्छत्रुतापनः न्यग्रोधोदुम्बरोष्टक्षाणूरान्ध्रैषूदनः सहस्रार्चिः सप्तजिह्वः सप्तैधा सप्तवाहनः अमूर्तिरनघोचिन्त्यो भयगृद्भयनाशनः अणुबृहत्कृशस्थूलो गुणभिर्निर्गुणो महान् अधृतस्वधृतस्वास्य प्राग्वंशो वंशवर्धनः भारभृत्कथितो योगी योगीशः सर्वकामदः आश्रमश्रमणः क्षामः सुपर्णो वायुवाहनः धनुर्धरो धनुर्वेदो दण्डो दमयिता दमः अपराजितः सर्वसहो नियन्ता नियमो यमः सत्त्ववान् सात्विकः सत्यः सत्यधर्मपरायणः अभिप्रायप्रियार्होरः प्रियकृत्प्रीतिवर्धनः विहाय सगतिर्ज्योतिः सुरुचित्कुतभुग्विभुः रविर्विरोचनः सूर्यः सविता रविलोचनः अनन्तो हुतभुग्भोक्ता सुखदो नैकजोऽग्रजः अनिर्विण्णः सदामर्षी लोकाधिष्ठानमद्भुतः सनात्सनातनतमः कपिलः कपिरव्ययः स्वस्तिदः स्वस्तिकृत् स्वस्ति स्वस्ति भुक् स्वस्ति दक्षिणः अरौद्रः कुण्डली चक्री विक्रम्यूर्जितशासनः शब्दातिकः शब्दसः शिशिरः शर्वरीकरः अक्रूरपेशलो दक्षो दक्षिणः क्षमिणाम्बरः विद्वत्तमो वीतभयः पुण्यश्रवणकीर्तनः उत्तारणो दुष्कृतिः पुण्यो दुःस्वप्ननाशनः वीरः रक्षणः सन्तो जीवनपर्यवस्थितः अनन्तरूपोऽनन्तश्रीर्जितमन्युर्भयापहः चतुरश्रो गभीरात्मा विदिशो व्यादिशो दिशः अनादिर्भूर्भुवो लक्ष्मी सुवीरो रुचिराङ्गदः जननो जनजन्मादिर्भीमो भीमपराक्रमः आधारनिलयो धाता पुष्पहासप्रजागरः ऊर्ध्वगः सत्पथाचार प्राणद प्रणवप्रणः प्रमाणं प्राणनिलय प्राणभृत्प्राणजीवनः तत्त्वं तत्त्वविदेकात्मा जन्म मृत्युजरातिगः भूर्भुवः स्वस्तरुस्तारः सविता प्रपितामहः यज्ञो यज्ञपतिर्यज्वा यज्ञाङ्गो यज्ञवाहनः यज्ञभृद्यज्ञकृद्यज्ञी यज्ञभुक्यज्ञसाधनः यज्ञान्तकृद्यज्ञगुह्यमन्नमन्नाद एव च आत्मयोनिः स्वयं जातो वैखानः सामगायनः देवकीनन्दनस्रष्टा क्षितीशः पापनाशनः शङ्खबृन्नन्दकी चक्री शार्ङ्गधन्वा गदाधरः तथाङ्गपाणिरक्षोभ्यः सर्वप्रहरणायुधः सर्वप्रहरणायुधवोन्नम इति वनमाली गलीशाङ्गी शङ्खी चक्री च नन्दकी श्रीमान् नारायणो विष्णुर्वासुदेवोऽभिरक्षतु।
ஸ்ரீராமனும் மணமகன் ஆனாரே நம்ம ஜானகி மணமகள் ஆனாளே ஸ்ரீராமனும் மணமகன் ஆனாரே நம்ம ஜானகி மணமகள் ஆனாளே வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தம் வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தம் சீதைக்கும் ராமனுக்கும் ஆனந்தம் சீதைக்கும் ராமனுக்கும் ஆனந்தம் நாம் செய்த பூஜா பலமும் இன்றே பலித்ததம்மா நாம் செய்த பூஜா பலமும் இன்றே பலித்ததம்மா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே 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 கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் குறுநகை திருமுகம் அலைமகள் திருமணம் அலைமகள் திருமணம் காண்பதும் கேட்பதும் மனதில் ஆனந்தம் மனதில் ஆனந்தம் குறுநகை திருமுகம் அலைமகள் திருமணம் காண்பதும் கேட்பதும் மனதில் ஆனந்தம் இதயம் மகிழும் அன்பின் உதயம் இதயம் மகிழும் அன்பின் உதயம் திருமலை பெருமாள் திருமண கோலம் கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் தோரணம் கட்டிய திருமண பந்தல் மஞ்சள் குங்கும சந்தன மணங்கள் தோரணம் கட்டிய திருமண பந்தல் மஞ்சள் குங்கும சந்தன மணங்கள் மல்லிகை முல்லை ரோஜா மலர்கள் மல்லிகை முல்லை ரோஜா மலர்கள் இனிப்புடன் இலைகளில் மணக்கும் விருந்து கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் எங்கு நோக்கினும் அடியவர் கூட்டம் தெய்வ திருமணம் கண்டு களிக்க எங்கு நோக்கினும் அடியவர் கூட்டம் தெய்வ திருமணம் கண்டு களிக்க ஆழ்வார் கண்களில் ஆனந்தம் பொங்க ஆழ்வார் கண்களில் ஆனந்தம் பொங்க பாசுரம் கேட்க பெருமான் வருவான் கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் புனித நீரிலே ஹரியும் நீராடி பட்டு பிதாம்பரம் இடையில் அணிந்து புனித நீரிலே ஹரியும் நீராடி பட்டு பிதாம்பரம் இடையில் அணிந்து
அணிந்து மொய் கொண்டு விழியில் மை கொண்டு எழுதி திருமகள் அழகிய சேலை